வசனமே தேவ பிரசனமே நம்மை தேடி வந்திடுமே வசனமே. டாடி என்னப்பா? நம்ம மினிஸ்ட்ரி பேரு ஏன் டாடி சோசன் ஜெனரேஷன் வச்சிருக்கோம்? ஏன்னா நம்ம சோசன் ஜெனரேஷன், அதனால சோசன் ஜெனரேஷன் வச்சுருக்கோம். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது எப்படியா? நான் ஒரு நாள் பைபிள் படிச்சுட்டு இருந்தேன். அப்போது ஆண்டவர் எனக்கு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை காமிச்சார். அதில் போடப்பட்டிருக்கிறது, நீங்களோ உங்களை அந்தகாரத்து நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். அடுத்த வசனம் பாருங்க, முன்னே நீங்கள் தூரமா இருந்தீங்க, இப்பொழுதோ அவருக்கு சமீபமா வந்து அவருடைய ஜனங்களா இருக்கிறீங்க. பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஒரு காலத்துல தூரமா இருந்தோம். இப்போ ஆண்டவர் அவருடைய ரத்தத்தினால் நம்மளை கழுவி அவருக்கு சமீபமா நம்மளை மாத்திட்டாரு. அப்போ நாங்க மாத்திரம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி கிடையாது, அல்லது ஊழியம் செய்கிற குடும்பம் மாத்திரம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி இல்லை. அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி தான். அதனால பாருங்க, இன்றைக்கு பிசாசு குடும்பத்தை அழிக்க பிரிக்க பயங்கரமா திட்டம் போடுறான். ஜாக்கிரதையா இருங்க, பிசாசு இடம் கொடுக்காதீங்க. நீங்க குடும்ப ஜெபம் பண்ணுங்க, குடும்பமா கை கோர்த்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. மறக்காம குடும்பமா ஊழியம் பண்ணணும். அதனால தான் கர்த்தர் நம்மளை சூஸ் பண்ணியிருக்கிறாரு, தெரிந்தெடுத்திருக்கிறார். அதனால இந்த கடைசி நாட்களில் தனி ஒருவராய் ஊழியம் பண்ணா கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். குடும்பமா சேர்ந்து நீங்க ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணுங்க. ஏன்னா நாம தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.